வெண்பொங்கல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சீரக சம்பா வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், முந்திரி தேவையான அளவு, இஞ்சி 1 அங்குல துண்டு தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், நெய் தேவைக்கேற்ப, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். அடுத்து நம்ம வெண்பொங்கல் அந்த பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாதத்தை அப்படியே வெண்பொங்கலாக தாளிக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதா இருந்தால் அந்த வெண்பொங்கலுக்கு அதிலே பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். தனித்தனியாக ஒன்றா பண்ணிவிட்டு பாதியாக பிரிக்கிறதா இருந்தால் நான் எதுவுமே அதில் சேர்க்கலை, இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு கடாய் போட்டிருக்கேன். நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு. அதோட நெய், நம்ம சக்கரை பொங்கல் மாதிரியே இதுக்கும் லாஸ்ட்டில் நெய் போடுவோம். அவ்வளோதான். மிளகு சீரகம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை பொடி பண்ணி போட்டுடுறேன். நீங்கள் பொடி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை முழுசாக போட்டிருக்கேன். நான் முழுசாக போடும்போது பாதி பேர் இன்க்ளூடிங் நம்மளும் அதை பொறுக்கி வச்சுடுவோம். சீரகத்தை இறக்கிடுவோம், ஆனால் மிளகை எடுத்துருவோம். பட் அதுக்கு பதிலாக அதை பொடி பண்ணி போடும்போது அந்த மிளகோட அளவும் குறையும், வேஸ்ட்டும் ஆகாது, வயிற்றுக்கும் போகும். அதனால தான் நான் எப்போவுமே இந்த பொடி பண்ணி போட்டுறது. அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் இப்போது. இப்போ இந்த பொடியை எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் நெய் கலவை காஞ்சிருச்சு. இதில் தீயை குறைச்சி வச்சுட்டு மிளகு சீரகத்தூள், அதோட முந்திரி பருப்பு தீ குறைச்சிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இஞ்சி பொடியை நறுக்கின, தோல் நீக்கி நறுக்கின இஞ்சி, இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்குங்க, கொஞ்சமாக. இதில் கருவேப்பிலை போட்டுருவோம். தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம சாதம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேக வச்சதை அதை இதில் கொட்டிடணும். அவ்வளோதான். இப்போ தீயை குறைச்சி வச்சுருங்க, தீயை ஜாஸ்தி வைக்க வேண்டாம். இப்போ இந்த பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாலில் இதுக்கு தகுந்த அளவு உப்பு, ஏறக்குறைய இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் உப்பு செலவாகும். அந்த உப்பு இந்த பாலில் கலந்துருங்க. கலந்துட்டு இது அப்படியே இதில் ஊற்றிடலாம். பத்தலைன்னா திருப்பி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து தூவி கூட கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தீயை தூண்டிட்டு இதை நல்லா கிளறிடணும். அந்த கிளறும் போது இதுக்கு தகுந்தாப்புல பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன். இன்றைக்கி நான் தூளாக சேர்க்குறேன். வீட்டில் நான் என்ன பண்ணுவேன், கட்டி பெருங்காயம் வாங்கி தண்ணி ஊற்றி, வெறும் தண்ணி தான், தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுவோம். ஊற வச்சுட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுடுவேன். தேவையான போது கரைச்சி அது சாம்பார், இந்த மாதிரி பொங்கல் எதில் வேணால் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இது நான் இப்போ இன்றைக்கி பண்ணுற மெத்தடு புதுசாக பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, டக்குன்னு பண்ணணும், அதே சமயம் உங்களுக்கு புது பழக்கம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நேரம் கொஞ்சம் குறையும், டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு தான் இன்றைக்கி இதை ஒன்றா வேக வச்சு பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது நல்லா ஒரு தடவை கலந்துடலாம். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். நான் எப்பவுமே சொல்வேன் இல்லையா, லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றணும் அதில், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நம்ம அந்த ஷோக்காக ஊற்றுறது இல்லைங்க, வீட்லேயே நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும். அதாவது சிக்கனமாக எல்லாம் பண்ணணும், ஆனால் அதே சமயம் சில நேரங்களில் நம்ம பண்ணுற அந்த சில டிஷ்ஷுக்கெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஹோட்டல் பொங்கல் மட்டும்
பிரமாதமாக இருக்கே எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஹோட்டல் பொங்கல் மட்டும் ஏன் அப்படி அல்வா மாதிரி வருது, அது எப்படி அள்ளும் போது அப்படி வருது அப்படி நம்ம வீட்டில் மட்டும் வரலையே அப்படின்னா, அவங்க அந்தளவுக்கு ஊற்றுவாங்க. அது அவங்களுக்கு வியாபாரங்கிறதுனால. நீங்கள் எல்லா நேரமும் அந்த மாதிரி ஊற்றணுங்கிறது இல்லை. என்றைக்காவது ஒரு விசேஷ நாள் பண்ணுறோம், இல்லை என்றைக்காவது ஸ்பெஷலாக பண்ணுறோம், அன்னைக்கு இந்த அளவுக்கு ஊற்றி பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டும் வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஊற்றிருக்காங்க அப்படின்னு. என் பையன்லாம் பார்த்தோன்னு சொல்கிறேன், அம்மாம்மா ஆர்டருக்குனா மட்டும்தான் நீங்கள் முந்திரி பருப்பு போடுவீங்களா, இல்லைனா முந்திரி பருப்பு போட முடியாது. அதனால் முந்திரி பருப்பு நிறைய போட்டு நெய்லாம் நிறைய போட்டு பண்ணால் தான் அவங்களுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா அது அதே மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றதுனால. ஸோ அந்த இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஓரளவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். நம்ம தினப்படி எண்ணெயெல்லாம் ஓரளவு கணக்கு பண்ணிவிடுவோம், ஏன்னா உடம்புக்கு ஆகாதுன்னு. பட் இது அதே மாதிரி உப்புமா, ரவை உப்புமா வந்து ஹோட்டலில் கொடுத்தாங்கன்னா அப்படி சும்மா அல்வா மாதிரி வரும். ஆனால் வீட்டில் பண்ணும்போது நல்லா அதே மாதிரி வரும். பட் நம்ம அந்த அளவுக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ அதில் ஊற்ற மாட்டோம். நான் லாஸ்ட்டில் வந்து உப்புமாவில் வந்து எண்ணெய் போட்டு நல்லா கலந்து எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு கரண்டி நெய்யை ஊற்றி தான் அதை கிளறுவேன். அந்த நெய் ஊற்றி எடுக்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெண்பொங்கலை பிளேட்டிங் பண்ணிடலாம். இது எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த பாதியாக பிரித்தோம் இல்லையா, நீங்கள் ஒருவேளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பகுதியாக பிரித்ததில் நீங்கள் முதலையே பாலை ஊற்றி வச்சுடுங்க. ஏன்னா நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கட்டியாக நிற்கும். அந்த கட்டியை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். சூடாக இருக்கும் போதே உடனே பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னா அந்த பால் நம்ம அப்புறம் ஊற்றுற பாலை நீங்கள் முதலையே ஊற்றி அதை நல்லா கலந்து வச்சுட்டிங்கன்னா அந்த கட்டி தட்டாது. ஸோ நல்லா உங்களுக்கு கிளற ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நிறைய ஹோட்டல்களில் சீரக சம்பா பொங்கல் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியே கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, போன உடனே ஒன்று பூரி இல்லைன்னா பொங்கல் வடை. நிறைய பேர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வடை ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொங்கல் வடை அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன். நிறைய பேர் பிளேட்டில் அதுதான் இருக்கும். ஸோ நான் இப்போ திரும்பவும் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இது பார்வையாளர்களுக்காகன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பட் யூஸ்வலாக நம்ம ஊற்றுறத நல்லா ஊற்றி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பா வெண்பொங்கலுக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு கடாயை காய வச்சு அடுப்பில் எண்ணெய் நெய் ரெண்டையும் விடணும். ரெண்டும் காஞ்சதும் மிளகு சீரகம் பொடிச்ச பொடியும் போட்டு உடனே முந்திரி பருப்பு, அதோட கூட இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கு மேலே வேக வச்சுருக்க சாதத்தையும் போட்டு அது கிளறும்போது பாலில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதோட கரைச்சி அதில் ஊற்றிட்டு பெருங்காயத்தூளியும் போட்டு நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா வெண்பொங்கல் தயார். இப்போ வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நல்ல காம்பினேஷன், இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படி தொட்டு சாப்பிட்லாம். அல்லது நல்ல ஒரு கார சட்னி தொட்டு அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் புளிப்பு காரமாக ஒரு பச்சை சட்னின்னு சொல்லுவோம், அதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது வந்து நிறைய பழக்கப்பட்டவங்களுக்கு நிறைய அது சாதாரணமாக உள்ள விஷயம். அதே சின்னதாக புதுசாக இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக தனி கொடுத்துன்னு போனவங்க அப்படின்னா உங்களுக்கு இது சௌரியமாக இருக்குமேங்கிறதுனால நான் இன்றைக்கி செய்கிற அந்த மெத்தடை செஞ்சு காமிச்சேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பொங்கலை அமோகமாக உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக கொண்டாடுங்க.